श्रीनिधिं निधिमपारमर्थिनाम् अर्थितार्थ परिदान दीक्षितं सर्वभूत सुहृदं दयानिधिं देवराजमधिराजमाश्रये स्वस्ति हस्तिगिरिमस्तशेखरः सन्तनोतु मयि सन्ततं हरिः निस्समाभ्यर्यमभ्यदत्त यं देवमौपनिषदि सरस्वती आकारत्रय संपन्नाम् अरविंद निवासिनीं अशेष जगदीशित्रीं वंदे वरदवल्लभाम्. வரதராஜ பெருமானை பற்றி எவ்வளவு மணி நேரமும் நாளும் பேசலாம். வரந்தரும் மாமணிவண்ணன் எம்பெருமான். அப்படிப்பட்டவரை பற்றி ஒரு 100 விஷயங்களை விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது அடி எனக்கு இடப்பட்ட பணி. இருபத்தி 8வது குறிப்பு பெருந்தேவி தாயார் மகாதேவி நாச்சியாரை பற்றினது. இரவு பொழுதோட 10 பாத்திரத்தை தேய்த்து கவித்து விட்டு தான் படுக்க போக வேண்டும். அது துணியா இருக்கட்டும், கொடியில இருந்ததுன்னா ராத்திரி மடிக்க கூடாது. அது இருந்து அதுக்கப்புறம் கார்த்தால நேரம் அங்கேருந்து எடுத்து உடுத்தி கொள்ளலாம். பாத்திரமா இருந்ததுன்னா ராத்திரி தேய்ச்சி வச்சுட்டு தான் படுக்க போக வேண்டும். கண்டபடிக்கு துணி எங்கேயும் போடப்பட்டிருக்கவே கூடாது. எங்கேயும் புஸ்தகத்தை விரவி போடவே கூடாது. எதுவுமே பார்த்தா சுத்தமா இருந்தா தான் லக்ஷ்மி வாசம் இருக்கும். இப்போதைக்கு உலக இன்பம், சின்ன இன்பத்துக்கு ஆசைப்பட்டுனுட்டு அன்னைக்கு கொஞ்சம் சுகமா தூங்கணும், சீக்கிரம் தூங்கணும், ஏதோ கதையெல்லாம் பேசின தூங்கணுங்கிறதுக்காக பாத்திரத்தை தேய்க்காத போட்டுருவோம். ஆனா அது கண்ணுக்கு தெரியாத எத்தனை அனர்த்தத்தை ஏற்படுத்தும் அப்ப புரியறதே இல்லை. ஏன்னா அது சாஸ்திரம் சொல்லியிருக்கு, கண்ணுக்கு தெரியாது இல்லையோ. இதுனா படுத்துட்டா உடம்பு சுகமா இருக்கிறது கண்ணுக்கு தெரியறது இல்லையோ. கண்ணுக்கு தெரிஞ்சதை ஜனங்க நம்புறாளே தவிர இதுக்கு மேல். ஆனா கடவுளை மட்டும் நம்புவோம். அவர் கண்ணுக்கு தெரியாதவர், அதை நம்புறோம். ஆனா அவர் என்னென்ன பண்ணுன்னு சொல்லியிருக்காரோ அதை நம்பாத போயிட்டோம்னால் இதை நம்பி அவர் தான் உனக்கு அனுபவிக்கணும்னு தான் பெருந்தேவி தாயார் சொல்லியே கொடுக்குறாள். அப்ப தேவி பெருந்தேவின்னு சொல்லணும்னால் தனி சிறப்பு, நாச்சியாருக்கே உண்டான ஏற்றம். அதை பத்தி வேதாந்த தேசிகன் ஒரு அற்புதமான ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அனிபிருத பரிரம்பை ஆகிதாம் இந்திராயாக கனக வலய முத்ரா. தாயார் நிறைய தங்க வளையல்கள் அடுக்கின்றிருக்காளாம். பெருந்தேவியாருடைய ஆபரணங்களே அதீத ஆச்சரியம். அதுவும் ஒரு மூக்குத்தி, ரொம்ப அற்புதமான மூக்குத்தி. நீண்ட இந்த காது ரொம்ப வயசானவாளுக்கு சற்றே தொஞ்சி போடும் இல்லையோ.
பெரிய 8 கல் வெண்டைக்காத்தோடு போட்டு இருந்தா காது கீழே இழியும் இல்லையோ, அதுக்காக மேலேந்து ஒரு சங்கிலி போட்டு இப்படி கோத்துப்பா தெரியுமா? அதெல்லாம் இவா கண்டுபிடிச்சதே இல்லை, பெருந்தேவி தாயார் கண்டுபிடிச்சது. இன்னைக்கு நீங்க சேவிக்கணும்னா காஞ்சிபுரத்துக்கு போங்கோ, அந்த கொத்து அவ்வளவு ஆச்சரியமான கொத்து. அது வெறும் தங்கத்துல இல்லை, ஒவ்வொன்னு இவ்வளவு பெரிய வைரக்கல் பதிச்சிருக்கும். மேல இருக்கிற தோடு, நடுவுல குத்தி இருக்கிற தோடு, கீழே போட்டு இருக்கிற தோடு. அந்த கோடியிலேருந்து தாயாரை சேவிச்சோம்னா அவ முகம் மின்றதா தோடு மின்றதான்னு சொல்ல முடியாது. ரொம்ப மூத்த தேவி, பெருந்தேவின்னு சொல்றதுனாலே திருமலையில போய் நாச்சியார சேவிங்கோ, மேலே இல்லை, திருச்சானூர்ல கீழே தான் எழுந்துள்ளிருக்கா. ஸ்ரீரங்கத்துல போய் நாச்சியார சேவிங்கோ, மேல்கோட்டையில போய் செல்லப்பிள்ளை எதுகிரி எதிராஜ நாச்சியார் கல்யாணி தாயார் அவளையும் சேவிங்கோ, பெருந்தேவி தாயாரும் சேவிங்கோ. 4 பேருக்குள்ள மூத்த சகோதரி, மூத்தவள்னு சொல்லணும், தீர்க்க சுமங்கலியா. என்ன 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் இருக்கும்? 1,00,000 வருஷம் இருக்கும் போல விஷயம். அப்படின்னு சொல்ற அளவுக்கு அத்தனை நாள் வாழ்ந்த வாழை, அத்தனை நாள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்திருந்தோம்னா ரொம்ப தீர்க்க சுமங்கலியா வாழ்ந்திருக்கான்னு சொல்ற மாதிரி. நீங்க நாச்சியார காஞ்சிபுரத்துல சேவிக்கிறச்சேவே அங்கிருந்தே தெரியும், ரொம்ப மூத்தவள், ரொம்ப வயசானவள். வயசானவாளுக்கு ஒரு அழகு வரும் தெரியுமா? சின்னவாளுக்கு ஒரு அழகு இருக்கும். ரொம்ப வருஷம் வாழ்ந்த தம்பதிகளா இருந்தா எல்லாத்தையும் பார்த்து நிறைவா சிரிப்பாடும் இல்லையோ, அந்த அழகுதான் பெருந்தேவி தாயார். கல்யாணி நாச்சியார சேவிக்க போனீங்கன்னா இன்னைக்கு தான் ஒருவேளை கல்யாணம் இருக்குமோ அப்படின்னு என்னைக்கும் நினைக்கலாம். சில பேர் அன்று கண்ட மேலுக்கு அழிவே இருக்காது, அவளுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் இருக்கும். ஆனா இன்னைக்கு பார்த்துருந்தா இன்னைக்கு தான் ஆயிருக்கும் போல இருக்கு, 10 நாள் ஆயிருக்குமோ. அதான் கல்யாணி தாயார். என்னைக்கோ கல்யாணம் ஆயிருந்தாலும் இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஸ்ரீரங்க நாச்சியார் நடு, ரொம்ப வயசானவளும் இல்லை, ரொம்ப இளையவளும் இல்லை, நடுவா ஸ்ரீரங்க நாச்சியார். அதே நாம திருமலை நாச்சியாரை சேவிக்க போனா நாளைக்கு தான் கல்யாணம். அப்படின்னு என்ன, இன்னும் அந்த கன்னியா பெண்ணனுடைய அந்த கோலம் கூட மாறாமல் அவ்வளவு புதுமை. இவ எல்லாருக்கும் சேர்த்து வச்சு பெருந்தேவின்னு பேரும் இல்லையோ, மற்ற யாருக்கும் பெருந்தேவியில பாருங்க. பெருந்தேவினா மூத்த தேவி, ரொம்ப வருஷமா வாழ்ந்திருக்கிற தேவி. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அடுத்த தடவை நீங்க காஞ்சிபுரத்துக்கு போறச்சே இப்படி நேரம் நின்று பெருந்தேவி நாச்சியாரை சேவிச்சில்னா முதல் அழகு புரியும். ஆனா அதை விட ஒரு முக்கியமான ஒரு மர்மம் இருக்கு, ஒரு ரகசியம் இருக்கு. நாச்சியார் ரொம்ப ஆச்சரியமா சிரித்து கொண்டு இருப்பார். ஆனா அந்த சிரிப்பை நேர சேவித்தா தெரியாது. நீங்க கொஞ்சம் முழங்கால குறுக்கிண்டு குனிஞ்சுக்கணும். குனிஞ்சுட்டு கீழேர்ந்து இந்த முகவாய்க்கு மேல பார்த்தீங்கன்னா அப்பதான் நாச்சியார் சிரிக்கிற சிரிப்பையே சேவிக்க முடியும். ரொம்ப ஆச்சரியமான சேவை இது. நீண்ட வில்லாக்கு, இங்க சாத்தின் இருக்கிற வைரத்திர வில்லாக்கு, மூக்கு வில்லாக்கு, அதுக்கு கீழே போட்டு இருக்கிற 8 கல் பேசரித்தோடு, 2 பக்கம் இருக்கிற மூக்குத்தி. இதை சேவித்தால் இனிமே எங்கேயும் போகவே வேண்டாம், இவள் திருவடிகளை பற்றினால் தானே தேவப்பெருமாள் அனுகிரகிப்பார் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு ஆனந்தம், ஒரு உறுதி அப்பதான் ஏற்படும். ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினியும் அசேஷ ஜெகதீசித்ரீம். அப்ப அவளை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, எந்த வரைக்கும் இப்படி அப்படி ஒன்றும் பதட்டம் கிடையாது, அமெரிக்கையா எழுந்துள்ள இருக்கிறாள். பெண்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணம். இப்படி இருந்தா தானே அனைத்து நல்லது நடக்கும். பரபரக்க வேண்டாம். ஆண்களை காட்டிலும் நிதானம் பெண்களுக்கு தான் அதிகம். ஆண்கள் வேணா பதட்டப்படுவா, பரபரப்பாளே தவிர நாம நினைச்சிட்டு இருக்கிறது ஆண்கள்லாம் நிதானமா இருப்பா, பெண்கள் தான் பதட்டப்படுவா. அது ஓரளவுக்கு உண்மைதான். ஆனா எதுல உண்மை தெரியுமா? குடும்ப விஷயம் எப்பேற்பட்ட பாரமா இருக்கட்டும். ஒரு கல்யாணம் வந்திருக்கு, சட்டத்து பூர்த்தின்னு வருது, 100 பேர் 200 பேர் வந்திருக்கா, எல்லாரையும் சமாளிக்கணும்னா ஆண் பதட்டமே பட்டுடுவார், அவருக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. ஆனா அப்பதான் அந்த பெண் ரொம்ப நிதானமா அழகா சமாளிச்சு எல்லாருக்கும் வெத்தரபா கொடுத்து ரவிக்கத்துண்டு வச்சு புடவை வெட்டி கொடுத்து அனுப்பிச்சுட்டு வர்ற வரைக்கும் நகரமாட்டா, அசரமாட்டா. அது அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. இதே இப்ப வெளியில வாசல்ல எங்கேயானு போறோம்னு வச்சுங்க, அங்கங்க போனோம், வண்டி ஏறணும், அது ஏறணும், அது சீட்டெல்லாம் வாங்கணும், அதை பண்ணணும்னா அதெல்லாம் நம்மளது இல்லை, அது அவளுக்கு பதட்டமா போயிடும். அப்ப ஆண் ரொம்ப நிதானமா பண்ணிடுறா. இப்படித்தான் தெய்வம் சிருஷ்டித்து வைத்திருக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன கோவிச்சுன்னு விடுறாள்னா, 2 பேரும் எல்லாத்தையும் பண்ண முடியணும், இருந்தா தான் சமதர்ம கொள்கை வருங்கிறவள இப்படி பேச்சு அடிபட்டு இருக்குப்பா. அது வருமா வராதா, வரதராஜ பெருமாள் திருவுள்ளத்துல என்ன நினைச்சுட்டு இருக்கார் தெரியாது. இது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, சமதர்மம் இருக்கு. சமதர்மம் இருக்குங்கிறதுக்காக எல்லாரும் எல்லாத்தையும் செஞ்சாதான் சமதர்மம்னே இல்லை. அவனவன் தனக்கு தனக்கு விதிக்கப்பட்டதை செஞ்சாலே சமதர்மம் தான். இப்போ ஆண் செய்ய வேண்டியதை பெண் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, பெண் செய்ய வேண்டியது ஆண் செய்ய முடியவும் முடியாது. ரெண்டுமே தெரியறது இல்லை. இப்போ ஆண் செய்யற எல்லாத்தையும் பெண்ணால செய்ய முடியும், ஆனா அவசியம் இல்லை. பெண் செய்யற எல்லாத்தையும் ஆணால செய்ய முடியவே முடியாது. ஆகவே எப்பவுமே நடக்க போவதில்லை. இப்போ இது பெருந்தேவி தாயாரை பார்த்து தெரிஞ்சுட்டோம். அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம்.
இதுக்காக சொன்ன ஒரு ஸ்லோகம் சொன்னேனே, கை முழுக்க தங்க வளையல் அடக்கி கொண்டிருக்கிறாள். இந்த பக்கம் 12 வளையல், இந்த பக்கம் 12 வளையல். தினப்படி ராத்திரி சயனாதிவாசமாகும் இல்லையோ பெருமாளுக்கு அரவணை பால் அமுது செய்வார். அரவணைங்கிறது தான் ராத்திரி அர்த்த ஜாமம்னு சொல்ற பாருங்க. 6 கால பூஜையில கடைசி கால பூஜை அர்த்தஜாம பூஜை. கார்த்தால விஸ்வரூபம் ஆகுது, அதுக்கப்புறம் திருவாராதனம் பொங்கல் ஆகும், அதுக்கப்புறம் உச்சிக்காலம் ஆகும், அதுக்கப்புறம் சாயரக்ஷா ஆகும், அதுக்கப்புறம் ராத்திரி வேலை ஆகும், அர்த்தஜாமம் ஆகும். இந்த 6 கால பூஜை இருக்கும் இல்லையோ, அதுல ராத்திரி பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஏக சிம்மாசனத்துல தொட்டில் போட்டு சயனம் நடக்கும். சயன பேரர்னு ஒருத்தர் எழுந்துருடுவார், தாயார் சயன பேரர் எழுந்துருடுவார். 2 பேரும் தொட்டில்ல வைத்து அதுக்கு வேண்டிய ராகம் எல்லாம் பாடி வெளியிலேருந்து பாடணும். நாதஸ்வரக்காரா வாசிப்பா, பாடுறவா பாடுவா. அதுக்கப்புறம் மெதுவா அந்த தொட்டில் ஆட்டை விட்டுட்டு தூங்குறதுக்கு போடுவோம். அப்ப தாயார் தன்னுடைய கையை இப்படி நீட்டினுட்டு அதுல இந்த மணிக்கட்டுல தான் தேவப்பெருமாள் தலையை வச்சு படுத்து போறான். அவரு தனியா தலகாணி எல்லாம் கிடையாது. பெருந்தேவி தாயார் கையை வச்சா அதுல அப்படி கையை வச்சுன்னு தலையை வச்சுன்னு சயனிச்சுட்டு இருக்கார். ராத்திரி முழுக்க அப்படியே தான் சயனிச்சுட்டு இருப்பார். கார்த்தால வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார், நாம போய் முன்னாடி இருந்து விஸ்வரூபத்துக்கு முந்தின்னு போய் முட்டி மோதின்னு சேவிச்சிருங்கன்னாரு. ஏன் மெதுவா சேவிச்சுக்கலாமே, விஸ்வரூபத்தும் போது என்ன அவசரம்? இப்போ 9 மணிக்கு மேல போய் சேவிச்சு 6 அமர சேவிக்கலாம்னால் பிரயோஜனமே இல்லை. நீங்க விஸ்வரூபத்தும் போது போனினால் அப்ப பெருமாள் நின்று இல்லையோ, அவருடைய கழுத்து பக்கம்லாம் சேவிங்க. இந்த 3 இடத்துல 3 தடம் பதிஞ்சிருக்குமா. ஏன்னா நாச்சியாருடைய கையில தலையை வச்சிருந்திருக்கார், அங்க வளையல் போட்டுருக்கா. வளையல் இப்படி 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 அழுத்தமா ஒன்று ரொம்ப நாள் வச்சிருந்தா தடம் பதிஞ்சிடாதா? அதை போல பெருமாளுடைய கழுத்துல வளையல் இருக்குமா. அதை சேவிச்சாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னார் தேசிகன். அது எப்படி சுவாமி, ஆணும் பெண்ணும் இரவு பொழுதிலே ஏகாந்தமா சயனிச்சுட்டு இருந்ததே, கார்த்தால வந்து அந்த ஷோவடோட நீர் சேவிக்கணும்னு சொல்றீரே, இது நியாயமா இருக்கானால்? ஓ, இது என்ன உலக ஆணும் பெண்ணுமா? இந்த லோகத்து காமானுபவமே இல்லையே, இது வைதிக அனுபவம், பகவானுடைய அனுபவம். இந்த 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது எது தெரியுமோ? தங்களுக்காக அல்ல, நமக்காக. அந்த வளையல் தடத்தோட பெருமாளை சேவித்தால் உடனே நமக்கு என்ன தெரியுமோ திருப்தி ஏற்படும். ஓ, நாச்சியாருடைய அடக்கத்துக்குள்ள பெருமாள் இருக்கார், நாச்சியார் வசத்துல பெருமாள் இருக்காருனால் நல்ல வேளை நாம தப்பித்தோம்னு அர்த்தம். நாச்சியார் வசத்திலேருந்து 9 மணி ஆனா அவர் கிளம்பிடுவார். அது வரைக்கும் நாச்சியார் கையில தான் இருப்பார். அது இருக்கிறதுக்குள்ள நாம போகணும், திருவடியை கட்டியா பிடிச்சுட்டோம், என்ன காரியம் வேணுமோ பெருந்தேவி தாயார் சொல்லி முடிச்சு கொடுத்துருவோம். இது ஞானம் 9 ஆயிடுத்துன்னு வச்சுங்க. அப்புறம் ராவணனை பார்க்கப்படுவார், கும்பகர்ணனை பார்க்கப்படுவார், சிசுபாலனை பார்க்கப்படுவார். நம்ம எங்க போறது? நம்ம இன்னொரு ராவணன் ஆயிடுவோம். அதனாலதான் அது வாண்டவே வேண்டாம். நாம விபீஷணனா இருக்கணும், பிரகலாதனா இருக்கணும்னா தாயார் மடியில ஒதுங்கணும் இல்லையோ. அதுக்கு அவ வசத்துல இருக்கிறதுன்றது வசத்துல எப்ப தெரியும்? அந்த அப்படி வரி வரியா இருந்ததுனால், ஓ கனக வலய முத்ரா, கண்டதான் கண்டத்திலே கனக வலய முத்திரையோடு இருக்கச்சே சேவிச்சிடும். அதுக்கப்புறம் பெருமான் இருக்காரு. எத்தனையோ பேர் பிரம்மாவை பார்க்க போறார், வசிஷ்டரை பார்க்க போறார். ரொம்ப பெரியவாளுக்கு அவர் அனுகிரகம் பண்ண போறாருன்னா நாமெல்லாம் எளியவர்கள். நமக்கு தாய் நிழல்ல ஒதுங்கினா தான் பகவானை பற்றவே தெரியும். அப்படி பெருந்தேவி தாயாருடைய வசத்துல தான் பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார்னால் இது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப நேர தேவ பெருமாளை சேவிக்க போகக்கூடாது. முதல்ல சின்ன மலையாட்டம் ஏறி ஒண்ணுல 10 படிக்கு எடுத்தான் ஏறி பெருந்தேவி தாயாரை தரிசிச்சுன்னுட்டு அதுக்கப்புறம் பெரிய மலையில ஏறி போகணும்னா தேவ பெருமாளை சேவித்துக் கொள்ளலாம். ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினி அனன்யார்க சேஷத்துவ, அனன்ய சரணத்துவ, அனன்ய போக்கியத்துவங்கள் இந்த 3ம் நாச்சியாரிடத்தில் தெரிந்து கொண்டோம். இப்ப நீங்க பார்த்தது 28வது பெருமாளுக்கு ஒரு தனி சிறப்பு. எப்போது ரெட்ட புறப்பாட்டுக்கு பெருந்தேவி தாயாரோட சேர்ந்து எழுந்துள்ள வாய்ப்பு கிடைத்தாலும் அதை விடாம பயன்படுத்திக்கிற பெருமாள் தேவ பெருமாள் தான்.
தேவராஜ ரக்ஷமா. மத்த எந்த கோவில்ல பார்த்தீங்கன்னாலும் அப்படி கிடையாது. ஸ்ரீரங்கத்துல ரெட்டப்புறப்பாடுங்கிற பேச்சே கிடையாது. நாச்சியாரும் பெருமாளும் சேர்ந்து எழுந்துள்ளுவார்களா? ஒரே நாள் பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரம் ஏக சிம்மாசனத்துல ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கநாச்சியார் எழுந்துள்ளிருக்காருனால் ஆண்டுக்கு ஒரு முறை. அப்பவும் பக்கத்துல ரெண்டு பேரை பல்லக்குல சேவிக்க முடியுமான்னா பண்ண முடியாது. இவர் முதல்ல பங்குனி உத்தர மண்டபத்துக்கு போயிடுவார், நாச்சியார் எழுந்துடுவார். கிளம்பரிச்சே நாச்சியார் முதல்ல கிளம்பி ஆஸ்தானத்துக்கு போயிடுவார், இவர் எழுந்துடுவார். அதனால ரெண்டு பேரையும் பக்கத்துல பல்லக்கில் நம்மளால சேவிக்கவே முடியாது. ஆனா அது சேவிக்கணும்னா நீங்க காஞ்சிபுரத்துக்கு தான் வர வேண்டும். பெருந்தேவி தாயாரும் வரதராஜ பெருமாளும் வெள்ளிக்கிழமை தோறும் தாயார் புறப்பாடு. எப்ப வெள்ளிக்கிழமை அமாவாசை சேர்ந்து வந்துட்டாலும், வெள்ளிக்கிழமை ஏகாதசி சேர்ந்து வந்துட்டாலும், வெள்ளிக்கிழமை ஹஸ்தம் சேர்ந்து வந்துட்டாலும், நேற்று சொன்னேனே ஹஸ்தம் தான் பெருமாள் திருநட்சத்திரம். அப்ப அவருக்கு புறப்பாடாகும். வெள்ளிக்கிழமை நாச்சியாருக்கு புறப்பாடு. மலையிலேருந்து பெருமாள் எழுந்துடுவார். தன்னிடத்திலேருந்து நாச்சியார் வந்து எல்லாரும் ஆனந்தமா சேவிக்கிற அளவுக்கு பக்கத்துல இன்னும் கேட்டா இந்த பல்லக்க அந்த பல்லக்க அப்படி முட்டிண்டே தான் போகும். இந்த பல்லக்கு அங்க முட்டிக்கும், அந்த பல்லக்கு இவர் முட்டி தள்ளினா கொஞ்சம் அவ அப்படி போகணும், அவ முட்டி தள்ளினாலும் இவர் இப்படி வரணும். இப்படித்தான் ரெண்டு பேரும் ஒட்டி கொண்டே செல்றார்கள்னால் நமக்கு ரொம்ப திருப்தி. இவா இப்படியே இருந்தால்தான் சுவாமி நம்ம காரியம் நடக்கும். இவள் திருவடியை பற்றி அவனிடத்துல பிரார்த்தித்துக்கிறோம் இல்லையோ. நாராயணனுடைய திருவடிகளில் சரணாகதி இல்லை, ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளில் சரணாகதி. மால்னு சொல்றதில்லே திருமால்னு தான் சொல்றோம். ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணுன்னு சொல்றதில்லே ஸ்ரீ மகாவிஷ்ணுன்னு தான் சொல்றோம். இந்த பெருமையத்தனை அவளால் ஏற்பட்டது இல்லையோ. ஆக ரெட்டப்புறப்பாட்டுக்கு தனி சிறப்பு. 29வது குறிப்பு முற்றிச்சு. அதை சேவிக்கணும்னா அங்குதான் போகணும். முக்கியமா ஒரு நாள் மகாநவமி சரஸ்வதி பூஜைன்னு சொல்ற மாதிரி நவராத்திரி முடிஞ்சு 9ஆம் நாள் முடிஞ்சதுன்னா அன்னைக்கு ஒரு நாள் போங்க. போனீங்கன்னா வாசல்ல இருக்கிற 100 மண்டபம், ஓர் மண்டபத்திலே தாயாரும் பெருமாளும் பக்கத்துல எழுந்துருளிருப்பா. நடுவுல ஒரு பெரிய வெள்ளக்கொடை சொருகி வச்சிருப்பா. வெண்கொற்ற கொடைன்னு படிக்கிற மொழி சரித்திரத்திலாம் ஒரு ராஜாவும் ராணியும் மகிழ்ச்சியும் இருந்தா வெண்கொற்றைக்கு கீழே இருந்து ஒரு கொடைக்கு கீழே உலகத்தை ஆண்டார்கள்னுட்டு அங்க நன்னா அதை சேவிச்சுக்கலாம். ஒரு பெரிய வெள்ளக்கொடை வச்சிருக்கோம். அந்த கொடைக்கு ஒரே கொடை, ரெட்டை கொடை இல்லை, ஒரு கொடை. அந்த ஒரு கொடைக்கு கீழே ஒரு பக்கம் பெருமாள் ஒரு பக்கம் தாயார். அப்ப இந்த ரெண்டு பேருக்கும் தான் உலகமே அடிமையா இருக்கு. அவர்கள் தான் ராஜாவும் ராணியும்ங்கிறத தெளிவா நீங்க நாம சேவிச்சுக்கலாம். அப்ப ரெட்ட புறப்பாடு அங்குதான். பக்கத்துல ரெண்டு பேர் எழுந்துருளி சேவை சாதிக்கிறதா. இருக்கிற மாலை பெருமாள் தோளுக்கு போகணும், பெருமாள் தோல்ல இருக்கிற மாலை ஆண்டாள் தோளுக்கு போகணும். வாய்ப்பை விடவே மாட்டாரு. எப்ப கீழே இறங்கி மேல ஏற போறாருனாலும் ஆண்டாள் இடத்துல மாலை மாத்தின்னு தான் போவர்னால். அப்ப அந்த தாம்பத்தியத்தை விடாமல் நாம ரெண்டு பேரும் தம்பதியா சேஷி தம்பதியா இருந்து ஜெகத்தை ரட்சிக்கிறோம்.
மிதுனமே உத்தேசம்னு ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல சொல்லுவாங்க. ஒரு பெருமான் மட்டும் பற்ற முடியாது, ஒரு தாயாரை மட்டும் பற்ற முடியாது. பெருமான் மட்டும் வேணும்னு ஆசைப்பட்டால் சூர்பனகை காது மூக்கே அருந்து போயித்து. சீதை மட்டும் வேணும்னு ஆசைப்பட்டான் ராவணன், தலையே அருந்து போயித்து. ஆனா சீதையை முன்னிட்டு கொண்டு ராமனை பற்றணும்னு ஆசைப்பட்டான் விபீஷணன், பெரிய வாழ்க்கையே கிடைச்சிடுச்சு. அதனால ரெண்டு பேரும் தான் நமக்கு உத்தேசம். தனித்து பெருந்தேவி தாயாரும் அல்லள், தனித்து தேவ பெருமாளும் அல்ல. அதனாலதான் இந்த ரெட்டைங்கிறதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். அப்ப ரெட்டை புறப்பாடும் சரி, ஆண்டாளிடத்துல மாலை மாத்தின்று மேல எழுந்துள்ளதும் சரி. 31வது குறிப்பு, அந்த ஊர்லயும் பங்குனி உத்திரம் உண்டு. Thank you.